ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரி டாப்பிக்கில் கம்பேரிசன், அதாவது ஒரு பையன் தன்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணியே அவன் ஒரு செட் ஆஃப் டேஸில் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த லைஃப் அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குற ஒரு கட்டத்தில் அது யாருனால வந்தது, என்ன ட்விஸ்ட்னு சொல்லி தான் அந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் யாராவது நினச்சிருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் அதை நீங்கள் தூக்கி போடுங்க. அப்படி இருக்க பர்சனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், உன்னை நீ யார் கூடயும் கம்பேர் பண்ணாதடா, பிலீவ் யுவர் செல்ஃப்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சய்ன்ட்டு ஒரு பையங்க. அந்த பையன் எப்படின்னா ரொம்ப மற்றவங்க கூட அவனை கம்பேர் பண்ணிக்கிறது, எதுக்கு எடுத்தாலுமே அவள் அப்ராட் போயிட்டா, அவள் புது ஃபோன் வாங்கிட்டா, அவள் இது பண்ணிட்டா, அவள் அது பண்ணிட்டான்னு சொல்லி தன்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும் ஓடிட்டுருக்கு அந்த லைஃப்குள்ளே. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுவான், அவனை கம்பேர் பண்ணிப்பான், அவனே டவுன் பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்த வாட்ச் பண்ணுறான். அங்கே ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரோட லைஃப் ஸ்டைலை அழகாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட கேட்குறான், பெரியவரே, ஒரு தாத்தா, பெரியவரே நீங்கள் மட்டும் எப்படி இப்படி ஹாப்பியாக இருக்கீங்க, இவ்வளோ பிஸி ஸ்டெடியூல்லையும் டென்ஷன் இல்லாமல் காமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிரிக்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. சிரிச்சுட்டே நான் எனக்காக மட்டும்தான் ஓடுறேன், என்னோட நாள், இந்த நாள் எனக்கு ப்ராப்பராக இருந்துட்டால் போதும் அப்படின்னு நினச்சி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அந்த தாத்தா. அவனுக்கு ஒன்றுமே புரியல என்னன்னு நாள். அவர் சொல்கிறாரு, நான் யார் கூடயும் கம்பேரிசன்ற ஒரு விஷயத்த வச்சுக்க மாட்டேன், எனக்கு நான் மட்டும்தான், நான் உழைச்சாதான் எனக்கு சம்பளம், நான் நான் மட்டும்தான் என்னை பார்த்துக்க முடியும், என்ன நான் நம்புகிறேன், என்னோடய செல்ஃபை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த டே ஃபுல்லாக அவன் யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுச்சு, ஆமாம்ல, நம்ம எதுக்காக மற்றவங்களுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் நம்ம ஃபீல் பண்ணணும், நம்மளோட வேலையை பார்ப்போம், நம்ம ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ அவனோட வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டேலேருந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியர் அண்ட் ஸ்மூத்தரான லைஃப். எதை பற்றியும் கம்பேர் பண்ணாமல் ஜிம் ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அவன் பிலீவ் பண்ணான். அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, மற்றவங்க இருக்கட்டும், அவங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்பாக மைல் ஸ்டோன் எடுத்து வச்சு தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஹாப்பியான லைஃப் வாழ்கிறாங்களாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஓப்பனைஸ்டாக காட்டணும், நான் திறந்த புத்தகமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆல்ரெடி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு மோட்டிவாக இருக்கலாம், எங்களோட கஷ்டமும் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.